வணக்கம் சகோதர சகோதரிகளே, புதிய வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகம் பார்க்கிற ஒரு விஷயம்தான், பெரும்பாலான பெண் குழந்தைகளுக்கு இந்த பேட் பாய்ஸை அதிகம் பிடிக்கிறது என்பது. சமூகத்தில் சிலரை பற்றி நாம் பேசுவோம் இல்லையா, அவன் எதுக்கும் லாயக்கில்லை அல்லது அவன் சரியானவன் இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பின்னாடிதான் பல பெண் குழந்தைகளும் சுற்றி வருகிறார்கள். எப்போதாவது யோசித்து பார்த்தீர்களா, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று? கண்ணை மூடிக்கொண்டு நம்பலாம் என்றும் ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாத அப்பாவியான நல்ல பையன்களை விட்டுவிட்டு ஏன் பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் பேடான அல்லது கலிப்பனான ஒருத்தர் மேல் இவ்வளவு அதிகமான இமோஷனல் நெருக்கம் உண்டாகிறது? இது வெறும் சினிமாவில் மாஸ் சீன்களை பார்த்து வரும் இஷ்டம் மட்டுமில்லை. இதற்கு பின்னாடி பெண் குழந்தைகளின் மனோதத்துவ ரீதியான சில காரணங்கள் இருக்கிறது. தான் காதலிக்கிற ஆளுக்கு முன்னாடி இந்த உலகமே இருந்தாலும் தான் மட்டும்தான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிற சில நிமிஷங்கள் இருக்கு. அந்த நிமிஷங்களை பேட் பாய்ஸ் எப்படி தன் கைவசப்படுத்துகிறார்கள்? நீங்க ஒரு குட் பாயாக இருந்தீர்கள் என்றால் உங்களை விட ஒரு படி முன்னாடி அவர்கள் எப்படி ஸ்கோர் பண்றாங்கன்னு நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காதலிலும் உறவுகளிலும் நீங்க இதுவரை தெரியாமல் போன அந்த ரகசியங்கள், பெண் குழந்தைகளின் உள்ளுக்குள் இருக்கிற உண்மையான ஆசைகள், அது என்னவென்று இன்றைய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லித் தருகிறேன். வீடியோவோட கடைசியில் நான் சொல்லப் போகிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கே, அது தெரிந்து கொண்டால் ஒருவேளை காதலை பற்றிய உங்கள் பார்வையே மாறலாம். அதனால் ஒன்று கூட விடாமல் கடைசி வரைக்கும் பார்க்க முயற்சி பண்ணுங்க. 1. அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ். பெண் குழந்தைகள் பேட் பாய்ஸிடம் ஈர்க்கப்பட முதல் காரணம் அவர்களோட அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ் தான். இது வெறும் கெத்து காட்டுவது மட்டுமில்லை, அவர்கள் கிட்ட இருந்து வரும் ஒருவிதமான வைப். 1. முடிவுகள் எடுக்கும் திறன், டிசைசிவ்னஸ். இன்றைய காலத்தில் ஒரு ரெஸ்டாரண்டிற்கு போனால் கூட உனக்கு என்ன வேண்டும், நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு கேட்கிற குட் பாய்ஸை விட இங்கே இந்த டிஷ் சூப்பரா இருக்கும், நம்ம அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தன்னம்பிக்கையோடு கேட்கிற பையனைத்தான் பெண் குழந்தைகளுக்கு அதிகம் பிடிக்கும். எனக்கு தெரியாது, நீயே முடிவு செய் அப்படின்னு எப்போதும் சொல்கிற புருஷன் சப்போர்ட்டிவாக இருப்பதாக தோன்றினாலும் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சுபாவமாகத்தான் பெண் குழந்தைகளுக்கு தோன்றும். 2. மற்றவர்களின் அபிப்பிராயத்திற்கு பயப்படாமல் இருத்தல். ஒரு சோஷியல் கேதரிங்கில் அல்லது ஒரு கல்யாண வீட்டில் நிற்கும்போது 4 பேர் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து ஒதுங்கி நிற்பவர்கள் இல்லை பேட் பாய்ஸ். அவர்களுக்கு அவர்களுடைய ஸ்டைலிலும் பேச்சிலும் உறுதி இருக்கிறது. இந்த ஒரு போல்ட்னஸ் பெண் குழந்தைகளுக்கு பெரியொரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். இவன் என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு அவர்களுடைய ஆழ்மனதில் உருவாக்க இந்த கான்ஃபிடன்ஸால் முடியும். 3. வல்னரபிலிட்டியும் கான்ஃபிடன்ஸும். தான் பண்ணுகிற விஷயம் தப்பாக இருந்தாலும் அதை வளைக்காமல் ஆமாம் நான் இப்படித்தான் என்று முகத்திற்கு நேராக சொல்லும் தைரியம் இவர்களிடம் இருக்கும். குட் பாய்ஸ் பலபோதும் காதலிக்கிற பெண் குழந்தையை வருத்தப்பட வைக்க வேண்டாம் என்று நினைத்து பொய் சொல்லுவோ அல்லது விஷயங்களை மறைக்கவோ செய்வார்கள். ஆனால் பேட் பாய்ஸினுடைய அந்த ரா கேரக்டர் தான் பெண் குழந்தைகளை இமோஷனலா அவர்கள்கிட்ட நெருங்க வைக்கிறது. ஆஃபீஸ்லாந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலாந்தாலும் தான் சொல்ல வருகிற விஷயத்தை யார் முன்னாடியும் வெட்டித் துறந்து பேசுகிற ஒருவரை கவனித்து பாருங்கள். அவர் சிலப்போ எல்லாருக்கும் பிடித்தவராக இருக்க மாட்டார்கள், ஆனால் அவருக்கு ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு பெண் குழந்தைக்கு குழப்பம் வரும்போது கைப்பிடித்து சாரமில்லை, நம்ம இதை சரி பண்ணலாம் என்று உறுதியாக சொல்கிற அந்த ஒரு வார்த்தை கொடுக்கிற இமோஷனல் சப்போர்ட் மிகப்பெரியது. இந்த ஒரு குவாலிட்டி தான் குட் பாய்ஸ் கிட்ட பலபோதும் இல்லாமல் போகிறது. 2. அன்பை வெளிப்படுத்தும் விதம், தி ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பேட் பாய்ஸ் கிட்ட பெண் குழந்தைகளுக்கு அதிக இஷ்டம் வரும் இரண்டாவது முக்கிய காரணம் அவர்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதம், தி ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். குட் பாய்ஸ் பலபோதும் அன்பை உள்ளுக்குள் வைத்து வரும்போது பேட் பாய்ஸ் அதை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பையும் விடமாட்டார்கள். 1.
ரைட் டைம் பார்க்காமல் வெளிப்படுத்துதல். குட் பாய்ஸ் எப்போதும் ஒரு பெர்ஃபெக்ட் நேரத்திற்காக காத்திருப்பார்கள். இப்போ இங்கே ஆட்கள் இருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன், அல்லது இங்கே வைத்து கைப்பிடித்தால் யாராவது என்ன நினைப்பார்கள் அப்படின்னு யோசிப்பார்கள். ஆனால் பெண் குழந்தைகள் ஆசைப்படுவது அந்த நிமிஷத்தைத்தான். கூட்டமான ஒரு மாலிலா இருந்தாலும் அல்லது ரோடு கிராஸ் பண்ணும்போதா இருந்தாலும் சட்டென்று சேர்த்து பிடிக்கிற, உலகமே பார்த்தாலும் நீ என்னுடையவள் என்று வெளிப்படுத்துகிற அந்த தன்னம்பிக்கை இருக்கே, அதுதான் பெண் குழந்தைகளை இமோஷனலா வீழ்த்துகிறது. 2. கவனிக்கப்படும் சின்ன விஷயங்கள். அட்டென்ஷன் டு டீட்டெயில். பேட் பாய்ஸ் அன்பை வெளிப்படுத்துவது பெரிய பிரசங்கங்கள் மூலமில்லை, செயல்கள் மூலம்தான். பேசிக்கொண்டிருக்கும்போது முன்னாடி விழுகிற தலைமுடியை ஒதுக்கி வைப்பதோ, அவர்களுடைய பைக்கில் போகும்போது சட்டென்று சேர்த்து பிடிக்கச் சொல்வதோ போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய இமோஷனல் இம்பேக்டை உண்டாக்கும். குட் பாய்ஸ் மரியாதையின் பெயரில் ஒரு இடைவெளி விடும்போது பேட் பாய்ஸ் அந்த இடைவெளியை இல்லாமலாக்கி அன்பை உணர வைக்கிறார்கள். 3. சொந்தம் என்ற உணர்வு. த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இன்றைய கால ஒரு உதாரணம் எடுத்தால், ஒன்றாக வெளியே போகும்போது கூட்டமான இடத்தில் ஒரு தடையாக நிற்காமல் அவளை தன்னோடு சேர்த்து பிடித்து நடக்க பேட் பாய்ஸிற்கு தயக்கம் இருக்காது. உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உணர்வை அந்த ஒற்றை செயலின் மூலம் அவர்களால் கொடுக்க முடியும். பெண்களுக்கு எப்போதுமே பிடித்த விஷயம் பாதுகாக்கப்படுகிறது என்ற உணர்வுதான். லிமிட் பார்க்கிற குட் பாய்ஸை விட தீவிரமாக காதலிக்கிற பேட் பாய்ஸை அவர்கள் தேர்ந்தெடுப்பது அதனால்தான். 4. வார்த்தைகளில் மேஜிக். மேஜிக் ஆஃப் வேர்ட்ஸ். குட் பாய்ஸ் பலபோதும் ஐ லவ் யூ சொல்லக்கூட தயங்கும்போது, பேட் பாய்ஸ் தமாஷியாகவும் சிரிப்பின் மூலமும் அந்த பெண் குழந்தை தனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற அந்த அட்டென்ஷன் எந்த ஒரு பெண் குழந்தையையும் இமோஷனலா எங்கேஜ் பண்ண வைக்கும். உலகத்திற்கு முன்னாடி கலிப்பராக இருந்தாலும் தன் முன்னாடி அவன் அன்பானவன் என்ற உண்மை அவர்களுக்கு பெரியொரு லகரிதான். 3. எதிர்பாராத நிமிஷங்கள். தி த்ரில் ஆஃப் அன்சர்டனிட்டி. பெண் குழந்தைகளை பேட் பாய்ஸ் கிட்ட நெருங்க வைக்கிற 3வது விஷயம் அவர்கள் கொடுக்கிற எதிர்பாராத நிமிஷங்கள்தான். தி த்ரில் ஆஃப் அன்சர்டனிட்டி. மனித சகஜமாகவே நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி எல்லாம் தெரிந்தால் அதன் மேல் இருக்கிற ஆர்வம் குறையும். இங்கேதான் பேட் பாய்ஸ் ஜெயிக்கிறார்கள். 1. ஒரு மிஸ்டரி பராமரிப்பது. த மிஸ்ட்ரி ஃபேக்டர். குட் பாய்ஸ் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. அவர்கள் காலையில் எழுந்திருப்பது முதல் இரவு தூங்குவது வரை உள்ள விஷயங்களை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவார்கள். ஆனால் பேட் பாய்ஸ் வாழ்க்கை அப்படி இல்லை. அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுகிறான் அப்படின்னு எப்போதுமே ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கும். இந்த ஒரு மிஸ்டரி பெண் குழந்தைகளை அவனை பற்றி அதிகம் யோசிக்க வைக்கும். இவன் இப்போ எங்கே இருப்பான் என்ற யோசனை கூட ஒரு விதமான இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 2. பிளான் பண்ணாத சர்ப்ரைஸுகள். அன்பிளான்ட் அட்வென்ச்சர்ஸ். இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லோருமே ஒரு ருட்டீன் லைஃபில் தான் இருக்கிறோம். அங்கேதான் பேட் பாய்ஸ் வித்தியாசப்படுகிறார்கள். ஒரு பிளானிங்கும் இல்லாமல் சட்டென்று ஒரு இரவு ரெடியாக இரு, நம்ம டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்கோடு வருகிற அந்த ஒரு முறை இருக்கே, அது கொடுக்கிற உற்சாகம் மிகப்பெரியது. முன்னாடியே பிளான் பண்ணி செய்கிற பயணங்களை விட இந்த மாதிரி சட்டென்று எடுக்கிற முடிவுகள் பெண் குழந்தைகளுக்கு பெரியொரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கும். 3. கணிக்க முடியாத நடத்தை. அன்பிரெடிக்டபிலிட்டி. குட் பாய்ஸ் எப்போதுமே ஒரே மாதிரி தான் நடப்பார்கள். ஆனால் பேட் பாய்ஸ் சிலப்போ பயங்கர கேரிங்காக இருப்பார்கள், சிலப்போ அவர்கள் உலகத்தில் பிஸியாக இருப்பார்கள். இந்த ஒரு மாற்றம் பெண் குழந்தைகளுக்கு எனக்கு அவனை மாற்ற வேண்டும் அல்லது அவனுடைய முழு கவனமும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாசி உண்டாக்கும். தெரியாமல் அவர்கள் அந்த உறவில் ஆழமாக ஈர்க்கப்படுவார்கள். நம்ம மனசோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நமக்கு முழுமையாக பிடிகொடுக்காத விஷயங்கள் மேல் நமக்கு ஒரு தனி ஈர்ப்பு உண்டாகும். பேட் பாய்ஸ் தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் லைஃப் ஸ்டைல் மூலம் இந்த ஒரு ஆவலோடு கலந்த எதிர்பார்ப்பை பராமரிக்கிறார்கள். 4. எதிர்பாராத நேரத்தில் வருகை. ஒரு உதாரணம் சொன்னால், பெண் குழந்தை தன் ஆபீஸில் அல்லது கல்லூரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருகிறது. கீழே பார்க்கிங்கில் இருக்கிறேன், கொஞ்சம் வெளியே வர முடியுமா
எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பரபரப்புக்கு இடையில் தன்னை பார்க்க வந்த அந்த ஒருவன் மேல் தோன்றுகிற ஆவேசம் சொல்லி முடியாது. ஆனால் குட் பாயாக இருந்தால் 3 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டும் நேரம் குறித்தும் மட்டும்தான் வருவார்கள். அந்த பிளானிங் கொடுக்கிற பாதுகாப்பு உணர்வை விட பேட் பாய்ஸ் கொடுக்கிற இந்த எதிர்பாராத நிமிஷங்களைத்தான் பெண் குழந்தைகள் அதிகம் காதலிக்கிறார்கள். 5. பதிலில்லாத கேள்விகள். தி unanswered questions. இன்று வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்பினால் உடனே ரிப்ளை கொடுக்கிறவர்கள்தான் அதிக குட் பாய்ஸும். ஆனால் பேட் பாய்ஸ் சிலப்போ மணி நேரம் கழித்துதான் பதில் சொல்வார்கள். இவன் எங்கே போயிட்டான், என்ன பண்ணிட்டு இருப்பான் என்ற இந்த ஆர்வம் அந்த பெண் குழந்தை மனதில் அவனை பற்றிய நினைவுகளை நிரப்பும். ஒரு மெசேஜிற்காக காத்திருக்கும் போது உண்டாகிற அந்த சின்ன டென்ஷனும் அப்புறம் பதில் வரும்போது உண்டாகிற ரிலீஃபும் ஒரு விதமான இமோஷனல் ரோலர் கோஸ்டர் அனுபவம் கொடுக்கும். 6. ரிஸ்க் எடுப்பதில் ஆர்வம். இன்றைய கால ஒரு லைஃப் ஸ்டைலை எடுத்தால் இரவு லேட்டாக பண்ணுகிற பயணங்கள், யாரும் போகாத இடத்திற்கு ட்ரிப் போவது எல்லாம் பேட் பாய்ஸ் கூட போகும்போது அது ஒரு பெரிய அட்வென்ச்சராக பெண் குழந்தைகளுக்கு தோன்றும். இவன் கூட போனா ஏதாச்சும் ஆகுமா என்ற சின்ன பயமும் அதையும் தாண்டி தோன்றுகிற த்ரில்லும் அவர்களை மனரீதியாக அந்த உறவில் நெருங்க வைக்கும். 7. எல்லோரிடமும் ஒரே மாதிரி இல்லாத நடத்தை. உலகத்திற்கு முன்னாடி ஒருவேளை அவன் கொஞ்சம் படுமோசமாக நடக்கிற ஆளாக இருக்கலாம். ஆனால் அவள் கிட்ட மட்டும் காட்டுகிற அந்த சின்ன பரிவும் அன்பும் அவளுக்கு பயங்கர ஸ்பெஷலாக தோன்றும். மற்ற யாருங்கிட்ட காட்டாத அவனோட அந்த சாஃப்ட் சைடு எனக்கு மட்டும்தான் அவன் காட்டுகிறான் என்ற உணர்வு அந்த உறவிற்கு பெரிய வேல்யூ கொடுக்கிறது. இந்த ஒரு மிஸ்டரி தான் பெண் குழந்தைகளை அவர்கள்கிட்ட ஈர்க்கிற அந்த மேஜிக். இன்று சோஷியல் மீடியா காலம். எல்லா விஷயத்தையும் ஸ்டேட்டஸ் போடுபவர்களுக்கு இடையில் எதுவும் வெளியே சொல்லாமல் எப்போதாவது மட்டும் ஒரு போட்டோ ஷேர் பண்ணுகிற அல்லது சட்டென்று ஒரு நாள் வீடியோ கால் பண்ணுகிற ஒருவருக்கு கிடைக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வம்தான் ஒரு உறவை போர் அடிக்காமல் முன்னாடி கொண்டு போகிறது என்று பல பெண் குழந்தைகளும் நம்புகிறார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அட்வென்ச்சர் சினிமா பார்க்கிற ஃபீல் கொடுக்க இவர்களால் முடியும். 4. குணமும் முன்னுரிமையும். ரியல் கேரக்டர் அண்ட் பிரையாரிட்டி. 4வது விஷயம் அவர்களுடைய குணமும் முன்னுரிமையும் தான். ரியல் கேரக்டர் அண்ட் பிரையாரிட்டி. பலபோதும் நாம் நினைக்கிறோம் எப்போதுமே கூட இருப்பதுதான் அன்பு என்று. ஆனால் அங்கேதான் குட் பாய்ஸிற்கு தப்பு நடக்கிறது. பேட் பாய்ஸ் எப்படி இதில் ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 1. அதிகமான இருப்பு. அவாய்ட் ஓவர் அவைலபிலிட்டி. குட் பாய்ஸ் பலபோதும் காதலிக்கிற பெண் குழந்தைக்காக 24 மணி நேரமும் அவைலபிளாக இருப்பார்கள். அவ எப்ப கூப்பிட்டாலும் போன் எடுப்பார்கள். எங்கே வர சொன்னாலும் ஓடி வருவார்கள். இது முதலில் பிடித்தாலும் போக போக பெண் குழந்தைகளுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிடும். டேக்கன் ஃபார் கிராண்டட். ஆனால் பேட் பாய்ஸுக்கு சொந்தமாக ஒரு உலகம் இருக்கும். அது அவர்கள் நட்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது ஹாபியாக இருக்கலாம். அவர்கள் எப்போதும் அவைலபிளாக இல்லாததாலேயே அவர்கள் கூப்பிடுகிற அந்த 5 நிமிஷம் கூட அந்த பெண் குழந்தைக்கும் ரொம்ப பிரியமானதாக ஆகிறது. அந்த நேரத்திற்கு அவள் பெரிய விலை கொடுக்கிறாள். 2. அன்பை கெஞ்சி வாங்குவதில்லை. ரெஸ்பெக்ட் நாட் பெக்கிங். குட் பாய்ஸ் பலபோதும் காதலிக்கிற பெண் குழந்தையுடைய மனதை ஜெயிக்க அவர்கள் முன்னாடி சுயத்தை தாழ்த்திக் கொள்வார்கள். பீப்புள் ப்ளீசிங். ஆனால் பேட் பாய்ஸ் தன் நிலைப்பாடுகளில் உறுதியாக இருப்பார்கள். தனக்கு பிடிக்காத விஷயம் என்றால் அதை தெளிவாக சொல்லிவிடுவார்கள். இந்த ஒரு பர்சனாலிட்டி பெண் குழந்தைகளுக்கு மரியாதையை உண்டாக்கும். இவன் வெறும் பாவமில்லை, சொந்தமாக நிலைப்பாடு உள்ள ஒருவன் என்ற உணர்வு அவளில் பெரிய அட்ராக்ஷன் உண்டாக்குகிறது. 3. குவாலிட்டி டைம். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. பேட் பாய்ஸ் ஒருவேளை நாள் முழுக்க சேட் பண்ண மாட்டார்கள். ஆனால் பார்க்கிற நேரத்தில் அவர்கள் போனை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த பெண் குழந்தையுடைய கண்களை பார்த்து பேசவும் அவளை மட்டும் கவனிக்கவும் அவர்களுக்கு தனி திறமை இருக்கிறது. உலகத்தில் வேற என்ன பிசினஸ் இருந்தாலும் இந்த நிமிடம் நான் உனக்கானவன் என்ற அந்த ஒரு உணர்வு பேட் பாய்ஸ் கொடுக்கிறார்கள். இந்த தீவிரமான கவனிப்பு தான் இன்டென்ஸ் அட்டென்ஷன் பெண் குழந்தைகளை இமோஷனலா வீழ்த்துகிறது. 4.
அவர்களை மாற்ற முயற்சி செய்யாத முறை, அக்செப்டன்ஸ் வெர்சஸ் ஃபிக்சிங். குட் பாய்ஸ் பலபோதும் காதலிக்கிற பெண் குழந்தையை ஒரு பர்ஃபெக்ட் மனிதராக மாற்ற முயற்சி பண்ணுவார்கள். நீ அதை செய்யாதே, இப்படி நடக்காதே அப்படின்னு அறிவுரை சொல்வார்கள். ஆனால் பேட் பாய்ஸ் அவளை அவளாகவே காதலிப்பார்கள். அவளுடைய குசும்புகளையும் கோபத்தையும் அவர்கள் என்ஜாய் பண்ணுவார்கள். தான் எப்படியோ அப்படியே இருக்க ஒருவன் சம்மதிக்கிறான் என்ற உண்மை பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் மேல் இருக்கிற ஆர்வத்தை அதிகமாக்கும். 5. பேச்சில் தீவிர தன்மை. இன்றைய சோஷியல் மீடியா கால உதாரணம் பார்க்கலாம். குட் பாய்ஸ் வாட்ஸ்ஆப்பில் சாப்பிட்டாச்சா, தூங்கிட்டியா அப்படின்னு ரெகுலர் கேள்விகள் கேட்கும்போது, பேட் பாய்ஸ் அவளுடைய கனவுகளை பற்றியோ பயங்களை பற்றியோ அல்லது ரொம்ப டீப்பான விஷயங்களை பற்றியோ பேசுவார்கள். அந்த பேச்சு கொஞ்ச நேரமே இருந்தாலும் அது அவள் மனதில் ஆழமாக பதியும். 6. ஸ்பெஷல் என்ற உணர்வு. பேட் பாய்ஸ் பொதுவாக எல்லோரிடமும் நட்பு காட்டாதவர்களாக அல்லது கொஞ்சம் சீரியஸானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவன் தன் சங்கடங்களை அவளிடம் மட்டும் பகிர்ந்து கொள்ளும்போது அல்லது அவளிடம் மட்டும் சிரித்து பேசும்போது அந்த பெண் குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு இமோஷனல் ஹை இருக்கே, மற்ற யாருக்கும் திறக்காத அவனோட இதயம் எனக்காக மட்டும் திறந்திருக்கிறது என்ற உணர்வு அவளில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். 7. நடைமுறை ரீதியான ஆதரவு. வீட்டு காரியங்களை பார்க்க குட் பாய்ஸ் ஹெல்ப் பண்ணினாலும் ஒரு அவசர சூழ்நிலை வரும்போது, உதாரணத்திற்கு இரவு பைக் பிரேக் டவுன் ஆனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஓடி வந்து விஷயங்களை டீல் பண்ணுகிற பேட் பாய்ஸினுடைய முறை இருக்கே, அது பெண் குழந்தைகளுக்கு பெரிய ரிலீஃப். இந்த ஒரு ஹீரோயிக் குவாலிட்டி தான் அவர்களை அதிகம் அட்ராக்டிவ் ஆக்குகிறது. இன்றைய காலத்தில் சோஷியல் மீடியாவில் லைக் போடவும் கமெண்ட் போடவும் குறைவான பேர் இருப்பார்கள். ஆனால் பேட் பாய்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் பலபோதும் இந்த மாதிரி வர்ச்சுவல் அன்பை விட நேரடியான அன்பிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒருவேளை எல்லோரிடமும் படுமோசமாக நடக்கிற அவன் அவளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் காட்டுகிற அந்த அக்கறை, அது ஒரு மெசேஜ் மூலமில்லை, நேராக வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்துதான் காட்டுவான். அந்த ஒரு ரியல்னஸ் தான் பெண் குழந்தைகளுக்கு பேட் பாய்ஸ் மேல் இருக்கிற வேல்யூவை அதிகமாக்குகிறது. அப்போ சொல்ல வந்தது இவ்வளவுதான். காதல் என்பது வெறும் பிரகடனம் மட்டும் இல்லை, அது ஒரு அனுபவம். ஒரு பெண் குழந்தை ஆசைப்படுவது தன்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற ஒருவனை மட்டும் இல்லை, தன்னோட குறைகளோடும் குசும்புகளோடும் கூட தன்னை சேர்த்து பிடிக்கிற, உலகத்திற்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க தைரியம் கொடுக்கிற அந்த ஒரு மனிதனைத்தான். நீங்க ஒரு குட் பாயாக அல்லது பேட் பாயாக என்பதில் இல்லை விஷயம். நீங்க காதலிக்கிற அந்த பெண்ணோட உள்ளுக்குள் இருக்கிற பயங்களை இல்லாமலாக்க உங்களால் முடிகிறதா? அவளுக்கு உங்கள் கூட இருக்கும்போது பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் தோணுகிறதா? அங்கேதான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. இன்றைய இந்த வீடியோ பார்த்தப்போ உங்கள் மனதில் முதலில் வந்த அந்த சிந்தனை என்ன? அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? இந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றொரு ஆளுக்கு பெரிய பாடமாக இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதொன்று ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு சிறப்பான விஷயத்தோடு, மனதை தொடும் தகவல்களோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை அன்போடு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.